என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அனலை தழுவிய தென்றல் நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். தயாநிதி கூறியது போன்று வேதவல்லியின் தேர்வு முடியும் வரை அவன் அவளை தொல்லை செய்யவே இல்லை. ஆனாலும் தேர்வு முடிந்த அன்று மாலை கல்லூரி வாசலுக்கே வந்து அவளுக்காக காத்திருந்தான். அவள் வருவதைக் கண்டு அவள் அருகில் வந்தவன், ஸ்ரீ, என்ன முடிவு பண்ணிருக்க என்று கேட்டான். கல்லூரி வாசலில் வந்து நின்று முடிவை கேட்பான் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. அவளோடு வந்த பெல்லா, என்ன முடிவு என்று கேட்டாள். பின்னாலேயே வந்த ஆதிரா கண்டு கொள்ளாமல் சென்று விட்டாள். வேந்தனின் பிறந்த நாள் பார்ட்டிக்கு பிறகு அவள் வேதவல்லியோடு பேசுவதில்லை. அவளும் அவளை கண்டு கொள்வதில்லை. நான் ஸ்ரீய காதலிக்கிறேன், கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்படுறேன், ஆனா ஸ்ரீ ஒத்துக்க மாட்டேங்கிறா. பெல்லா, நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லு. சாரி தயா, இது ஸ்ரீயோட தனிப்பட்ட விஷயம், இதுல நான் மூக்க நுழைக்க முடியாது என்று கூற, அப்படின்னா நீ உன்னுடைய வேலையை பார்த்துட்டு போ. ஸ்ரீ, நீ என் கூட வா. எங்க தயா? வேந்தன் வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கா? அங்க எதுக்கு? நான் உன்னை எந்த அளவு நேசிக்கிறேன்னு வேந்தனுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவ அதை உனக்கு எடுத்து சொல்லுவான். பிளீஸ், நீ என் கூட வா. இல்ல தயா, இந்த விஷயத்துல யாருடைய ரெக்கமெண்டையும் நான் ஏத்துக்க தயாரா இல்ல. ஸ்ரீ, என்னுடைய கோபத்தை தூண்டாத, என் கூட வா. வர முடியாது தயா. அதுதான் ஏன்? ஊர் பேர் தெரியாத, முகம் தெரியாத எவனோ ஒருத்தனை திடீர்னு கொண்டு வந்து உங்க வீட்டுல இருக்கிறவங்க கை காட்டுவாங்க. நீ அவனுக்கு கழுத்தை நீட்டுவ. அதுக்கப்புறமா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியுமா? அவன் உன்னை நேசிப்பானா இல்லையா எதுவுமே தெரியாது. ஆனா நான் உன்னை உயிரா நேசிக்கிறேன், உன்னை உருகி உருகி நேசிக்கிறேன், உன்னை அப்படி பார்த்துப்பேன்னு சொல்றேன். நீ என்ன கல்யாணமே செஞ்சுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாரி தயா, ஊரோ பேரோ முகமோ தெரியாத யாரோ ஒருத்தர இல்ல, நான் காதலிக்கிற என்னுடைய காதலனை தான் நான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். அந்த வார்த்தை அவனை அடிமுடி நடுங்க வைத்தது. என்ன, நீ காதலிக்கிறியா? ஆமா. யார் அது? அதையெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. நீ தினைக்கும் பஸ்ல தான் காலேஜ் போய் வருவ. ஆனா அப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்ல. நீ அப்படி எவங்கிட்டையும் பேசினதும் இல்ல. என்னை கழட்டி விடுறதுக்காக நீ பொய் சொல்ற, அப்படிதானே? இல்ல தயா, உங்களை கழட்டி விடுறதுக்காக நான் பொய் சொல்லல, அதுதான் உண்மை. நான் ஒருத்தரை உயிரா நேசிக்கிறேன், கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவரை தான் பண்ணிப்பேன். அப்படின்னா நீ என்ன கட்டிக்க மாட்ட? இல்ல. சரி விடு, ஒரே ஒரு தடவை வேந்தன் வீட்டுக்கு வா, வேந்தன் கூட பேசு. அப்பவும் உன்னுடைய முடிவுல எந்த மாற்றமும் இல்லைன்னா நான் உன்னை கட்டாயப்படுத்த மாட்டேன், விட்டுடுறேன். அந்த வார்த்தையில் வீழ்ந்தவள் சரி என்று கூறி அவனோடு புறப்பட்டாள். இன்று வேறு ஒரு காரில் தான் தயாநிதி வந்திருக்கிறான். அவளிடம் ஏதேதோ பேசியபடியே அவன் காரை ஓட்ட எதையும் காதில் வாங்கி கொள்ளாமல் அவள் அமர்ந்திருந்தாள். நான் பாட்டுக்கு பேசிட்டே வர, நீ பாட்டுக்கு உம்முன்னு உட்கார்ந்துட்டு இருக்க. அதுதான் உங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்கல்ல, அங்க போய் பேசிக்கலாம். சரி, அதை விடு. இது யார் கார் தெரியுமா? தெரியாது. இது என்னோட கார், என் சொந்த காசுல நான் வாங்கின கார், அதுவும் உனக்காக வாங்கினேன். நீ சொன்னா என்ன வேணும்னாலும் செய்வேன். நீ நம்ம வீட்டுக்குள்ளேயே, நம்ம ரூமுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஆர்டர் போடு. நீ என்ன கேக்குறியோ அதை கொண்டு வந்து உன் காலடியிலேயே நான் வைக்கிறேன். ஒரு சேவகனா காலம் ஃபுல்லா இருப்பேன். அவன் பேச்சு அவளுக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்ட அவள் விழிமூடி இருக்கையில் சாய்ந்து கொண்டாள். அவன் பேசுவது நின்று போனது. கார் நின்ற போதுதான் அவள் விழிகளை திறந்தாள். இறங்கு என்றான் தயாநிதி. அது வேந்தனின் வீடு அல்ல, அவனது வீடு. தயா, வேந்தன் கிட்ட கூட்டிட்டு போறதா சொல்லிட்டு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா, அம்மா உங்ககிட்ட பேசணுமா? நான் தான் என்னுடைய முடிவை அப்பவே அவங்க கிட்ட சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்ல, நான் ஒருத்தரை நேசிக்கிறேன் தயா, அவரை தான் கட்டிப்பேன். சரி, அது உன்னுடைய விருப்பம். ஆனா அம்மா அதை பத்தி இல்ல, வேற ஏதோ பேசணும்னு சொன்னாங்க, வா என்றவன் அவளை உள்ளே அழைத்து வந்தான். வீட்டில் யாரும் இருப்பதாக அவளுக்கு தோன்றவில்லை. தயா, வீட்டுல யாரும் இல்லாத மாதிரி இருக்கே. ஆமா, யாரும் இல்ல, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு போயிருக்காங்க, வர நைட் ஆகும். அது வரைக்கும் இங்க நீயும் நானும் மட்டும்தான். கதவை சாத்தி தாழிட்டபடியே கூறியவனை நடுக்கத்தோடு பார்த்தவள், தயா விளையாடாத, நான் தான் சொன்னேன்ல ஒருத்தரை காதலிக்கிறேன்னு. ஆமடி, அப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்ற வரைக்கும் என்னுடைய மனசுல இப்படி ஒரு எண்ணம் இருக்கவே இல்ல. இப்படி சொன்னதுக்கு அப்புறமா நான் உன்னை எப்படி விட்டு வைக்க முடியும்? அவன் மேல இருக்கிற காதல்ல நீ அவனுக்கு பாய விரிப்ப. நீ விரிக்காட்டி கூட உன் அழகுல மயங்கி அவன் உன்னை தொடுவான். நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு எனக்கு மட்டும் சொந்தமானவளா இருக்கணும். அதுதான் அவனுக்கு முன்னாடி நான் கை வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவளை எட்டி பிடித்தபடியே அவன் கூற,
தயா என்ன விடு என்றவள் அவனை தள்ளி விட்டு விட்டு ஓட எட்டி அவள் கையை பிடித்தவன் அப்படியே இழுத்து தன் முன் நிறுத்தி பலார் பலார் என்று அவள் கன்னத்தில் அறைய அவள் விழிகளில் இருள் சூழ்ந்தது. அவள் தடுமாறி கீழே விட அவளை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு அவனது அறையை நோக்கி நடந்தான். உணவு மேஜையை தாண்டி செல்லும் போது மேஜை மீது இருக்கும் பழக்கூடையில் இருந்த கத்தியை கையில் எடுத்துக் கொண்டாள் வேதவல்லி. இவங்கிட்ட மரியாதையா பேசி பார்க்கணும், ஒத்து வராட்டி அப்படியே நெஞ்சிலேயே இறக்கிடணும் என்று நினைத்தாள். வேதவல்லியை கொண்டு வந்து படுக்கையில் போட்டவன் அவளை ஒன்றும் பேச விடாமல் அவள் மீது பாய்ந்தான். அவளை கட்டி பிடித்து புரளும் போது, தயா நான் சொல்றத முதல்ல கேளு என்று கத்தி கத்தி வேதா கூறியும் அவன் கேட்கவில்லை. வேறு வழியின்றி அவளை கட்டி புரண்டவனின் வயிற்றில் கத்தியை இறக்கினாள். அதிர்ச்சியோடு துள்ளி எழுந்தவன் வயிற்றில் சொருகி இருக்கும் கத்தியை கண்டு நடுங்கினான். ஸ்ரீ, என்ன காரியம் பண்ணிட்ட? நீ என்ன கத்தியால குத்திட்ட? நான் செத்துடுவேன் ஸ்ரீ, நீ ஜெயிலுக்கு போயிடுவ. போறேன், உனக்கு இரையாகிறத விட உன்னை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கே போறேன் என்றவள் எழுந்து ஓடி வந்து கதவை திறந்து கொண்டு வெளியே ஓடினாள். தன் செல்லை எடுத்து அப்பாவை அழைத்தான் தயா. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டவனை பரிசோதித்த மருத்துவர், உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது, பயப்படுற மாதிரியும் எதுவும் இல்ல, காயம் ரொம்ப ஆழமா இல்ல, ஆனா பெருசா இருக்கு, ஸ்டிச் போடணும், ஸ்டிச் போட்டுட்டு மருந்து வச்சு விட்டுடுறேன், வந்து 2 நேரமும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கங்க என்று கூறியவர் தையலிட்ட பிறகு மருந்து வைத்து கட்டி அனுப்பிவிட்டார். வீடு திரும்பும் வழி, என்ன வேந்தன் வீட்டுல விட்டுடுங்க, நான் நைட்டு வந்துடுறேன் தயா கூற, தடுத்தால் கேட்க மாட்டான் என்பதால் வேந்தனின் வீட்டு வாசலில் விட்டுவிட்டு அவன் அப்பா சென்றுவிட, ஸ்ரீ தன்னை நேசிக்கவில்லை, தன்னை ஏமாற்றி விட்டாள், வேறு ஒருவனை நேசிப்பதாக கூறுகிறாள் என்றெல்லாம் அவன் கூறிக்கொண்டிருக்கும் போதுதான் ஊரை விட்டு கிளம்பிவிட்ட வேதவல்லி வேந்தனை சந்தித்து நடந்ததையும் கூறி தன் காதலையும் அவனிடம் கூற அவனை தேடி வந்தாள். வயிற்றில் குத்துப்பட்ட தயாநிதியை அவள் இங்கு எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு வில்லன் போல் வேந்தன் ஒரு அறிவுரையை கூறுவான் என்று வேதவல்லி கனவிலும் நினைக்கவில்லை. வேந்தன் முன் செல்லவோ தன் காதலை கூறவோ அவளுக்கு தைரியம் வரவில்லை. எங்கே தயாநிதி கையால் தன் கழுத்தில் கட்டாயத்தாலி கட்ட வைத்து விடுவானோ என்ற பயம் அவளுக்கு. அப்படியே திரும்பிவிட்டாள். வேதவல்லி கூறிய அனைத்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த வேந்தன், பாட்டி வேஷம் போட்டு என்னை ஏமாத்தினது நீதானா என்று கேட்டான். பாட்டி வேஷம் போட்டு ஏமாத்தி இருக்கலாம், ஆனா அந்த பாசத்தை நான் ஒரு நாளும் மிஸ்யூஸ் பண்ணலையே. ஆதிரா அப்படி ஒரு கேள்வி கேட்டதால நீ பேசலன்னு சொல்லு. அவள் பதில் ஒன்றும் சொல்லவில்லை. நான் உன்னை பாக்குறதுக்காக, நாகவல்லி பாட்டிய பாக்குறதுக்காக ஒரு தடவை நாகவல்லி பாட்டி வீடுன்னு நினைச்சு உன்னை இறக்கி விட்டு அந்த வீட்டுக்கு போனேன். ஆனா பாட்டி இறந்துட்டாங்கன்னு அந்த வீட்டு சின்ன பையன் சொன்னான். அது நாகவல்லி பாட்டின்னு நினைச்சு நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். நீ கொடுத்த செயினை ரொம்ப பத்திரமா என்னுடைய வீட்டு லாக்கர்ல வச்சுக்கிட்டேன். அவங்களை இழந்த வலி கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் என்னுடைய நெஞ்சுக்குள்ள முள்ளா குத்திட்டே இருந்தது. கடைசியா அவங்கள ஒரு தடவை பார்க்க முடியலையேன்ற வேதனை. இப்ப அது போயிடுச்சு. சரி, அதை விடுங்க. என்ன நீங்க ஏத்துக்க போறீங்களா இல்லையா? சந்தேகமே வேண்டாம், உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. அது இடியாக அவள் தலையில் இறங்க அவள் விழிகளில் மழை. என்ன உயிரா நேசிச்சுதா சொன்ன அதே நீதான் என்கிட்ட இன்னைக்கு வரைக்கும் உன்னுடைய காதல சொல்லாம வாழ்ந்துட்டு இருக்க. அன்னைக்கு என்ன விட்டு போன நீ 6 வருஷமா என்ன தேடி வரல, உன் காதல சொல்லவும் முயற்சி பண்ணல. அப்படிப்பட்ட உன்னுடைய காதல்ல உண்மை இருக்குன்னு எனக்கு தோணல. உங்களை தேடி நான் மறுபடியும் வந்தேன் வேந்தன். அந்த நேரம் உங்க குணம் முழுக்க முழுக்க அப்படியே மாறி இருந்தது. நீங்க ஒரு மிருகம் மாதிரி அன்னைக்கு என் கண் முன்னாடி நின்னீங்க. உங்களை ஏமாத்திட்டதா சொல்லி ஒரு பையனை அடி பின்னி எடுத்துட்டு இருந்தீங்க. நானும் நாகவல்லி பாட்டியா வேஷம் போட்டு உங்களை ஏமாத்தி இருக்கேன் இல்லையா? உங்க முன்னாடி வர பயமா இருந்தது, திரும்பி வந்துட்டேன். அதுக்கப்புறமாவும் நான் பேசாம இருக்கல. கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் உங்களை தேடி சென்னைக்கு வந்தேன். தயா கண்ணுல சிக்கனா பிரச்சனைன்னு தெரிஞ்சே என் உயிரை கையில பிடிச்சிட்டு உங்களை தேடி வந்தேன். ஆனா அப்ப நீங்க சென்னையை விட்டு போயிட்டீங்க. நீங்க எங்க இருக்கீங்க, என்ன பண்றீங்க, எதுவுமே எனக்கு தெரியல. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நான் விசாரிக்க வேண்டியது தயா கிட்ட மட்டும்தான். தயா முன்னாடி போய் நிக்கிற தைரியம் எனக்கு இருக்கல. அதனால திரும்பி வந்துட்டேன். கடைசியா உங்க முடிவு என்ன? உன்னை ஏத்துக்க முடியாது வேதா. தயாநிதி என்னுடைய ஃப்ரெண்டு. அவன் உன் மேல பைத்தியமா இருக்கான். இந்த நிலைமையில என்னால உன்னை எப்படி ஏத்துக்க முடியும்? அப்படின்னா நான் தயாவை காதலிச்சு ஏமாத்திட்டதா நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே? இல்ல, ஆனா உன்னை என்னால ஏத்துக்க முடியாது. நீ சொன்ன மாதிரி நான் கோத்தகிரியை விட்டு போறேன். அதுதான் எல்லாருக்கும் நல்லது. நீங்க என்ன தொட்டுட்டு போறீங்க வேந்தன், அத மறந்துட வேண்டாம். அவன் பதில் ஒன்றும் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தான்.
அவளது அடிமனதிலிருந்து எழுந்த அந்த ஏக்கம் அழுகையாக பீரிடுவதை அறிந்தும் திரும்பி பார்க்காமல் நடந்தவனின் இதயம் அனலில் வீழ்ந்த புழுவானது. நம்ம கல்யாணத்துக்கு தயாவை கூப்பிடாம இருக்க முடியாது. அவனை கல்யாணத்துக்கு கூப்பிட்டா பின் விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். அவன் என்ன ஏதாவது பண்ணிடுவான்ற பயம் கிடையாது. என்கிட்ட இருந்து உன்னை தட்டி பறிக்க முடியாதுன்றதுனால உன்னை காயப்படுத்த அவன் தயாராயிடுவான். அவன் குணமாகட்டும், அது வரைக்கும் நான் உன்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது. தனக்குள் கூறிக்கொண்டான் வேந்தன். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.